Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science classes already start ஆயிடுச்சு. நேத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. டெட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை. அதோட பார்ட் 1 வீடியோ நேத்தி அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்ட் 2 ஓட வீடியோ. பார்ட் 2 இன்னைக்கு பார்க்கலாம். நேத்தி எதை பத்தி பார்த்திருந்தோம்? ஏன் ஐரோப்பியர்கள் எதுக்காக, எந்த காரணத்துக்காக இந்தியா வந்தாங்க, இந்தியா வருவதற்கான காரணங்கள் என்னென்ன, யார் முதல்ல வந்தாங்க, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து முதல்ல யார் வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்கள தொடர்ந்து அடுத்து யார் வந்தா, டச்சுக்காரர்கள் வந்தாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு யாரெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா பிரிட்டிஷ், டேனிஷ், பிரெஞ்சு, இவங்களை பத்தி தான் கிளாஸ்ல இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று கிளாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்களுக்கு அகெயின்ஸ்டா இங்க 2 சுல்தான்கள் அவங்களோட சண்டை போட்டாங்க. அது எந்த சுல்தான்? 2 சுல்தான் அப்படின்னா 2 பகுதிகளை ஆளக்கூடிய சுல்தான். அவங்க போர்ச்சுகீசியர்களுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது எந்த சுல்தான்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. டச்சுக்காரர்கள்ல ஒரு சில பாயிண்ட் மட்டும் என்ன பெண்டிங் இருக்கு, அதை பார்த்துட்டு பிரிட்டிஷ் பார்க்கறதுக்கு போகலாம். நம்ம என்ன இப்போ பெண்டிங் இருக்கு? டச்சுக்காரர்களோட கேபிட்டல் எது? நேத்தி சொல்லியிருந்தேன். டச்சுக்காரர்களோட கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் இருக்கும், அதுக்கடுத்து இன்னொரு கேபிட்டல் இருக்கும். முதல்ல எது கேபிட்டல்? பழவேற்காடு கேபிட்டலா இருந்துச்சு. அந்த பழவேற்காடை டச்சுக்காரர்கள் யாருக்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணாங்க? போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஐ திங்க் இதை நேத்தி சொல்லியிருக்க மாட்டேன். போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து தான் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டை கேப்சர் பண்ணுவாங்க. கேப்சர் பண்ணி அங்கே ஒரு வர்த்தக மையத்தை அமைப்பாங்க. வர்த்தக மையத்தை அமைச்சது மட்டும் இல்லாம 1613 கெல்டிரியா அப்படின்ற ஒரு கோட்டையை டச்சுக்காரர்கள் எங்க கட்டுறாங்க? பழவேற்காட்டுல அந்த கோட்டையை கட்டுறாங்க. ஒரு முக்கியமான ஃபோர்ட், டச்சுக்காரர்களோட முக்கியமான ஃபோர்ட் இதுதான். ஃபோர்ட்னா கோட்டை. சில பேர் தமிழ்ல கேட்குறீங்க, சில பேர் கொஞ்சம் இங்கிலீஷ் டேர்மும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அதனால ரெண்டத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. டச்சுக்காரர்களோட ஒரு முக்கியமான வர்த்தக மையம், முக்கிய மையமா இருந்தது இந்த கெல்டிரியா கோட்டை, இந்த பழவேற்காடு அப்படின்ற பிளேஸ் தான். அதுக்கு அடுத்தது தான் அவங்க கேபிட்டலை மாத்திடுவாங்க. எங்கிருந்து? பழவேற்காடுல இருந்து நாகப்பட்டினத்துக்கு மாத்திடுவாங்க. டச்சுக்காரர்களோட வேற எதெல்லாம் முக்கியமான வர்த்தக மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், புன்னைக்காயல், தேவனாம்பட்டினம், பழவேற்காடு, இதெல்லாம் டச்சுக்காரர்களோட முக்கியமான வர்த்தக மையங்கள். இந்த டச்சுக்காரர்கள் இது மட்டும் பண்ணல, வேற என்ன பண்ணாங்கன்னா வைரம் ஏற்றுமதி பண்ணாங்க. இங்க இந்தியால இருந்து, பழவேற்காட்டுல இருந்து வைரம் ஏற்றுமதி பண்ணாங்க. எங்க ஏற்றுமதி பண்ணாங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு வைரம் ஏற்றுமதி பண்றாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா ஒன்றும் இல்லை, மேற்கத்திய நாடுகள். மேற்கத்திய நாடுகள்னா நேற்று வேர்ல்டு மேப் வரைஞ்சேன், இன்னைக்கு இந்தியா மேப் தான் வரைஞ்சிருக்கேன். இந்தியா இங்க இருக்கு அப்படின்னா யூரோப் இந்த சைடு இருக்கும். இந்தியா இங்க இருக்கு, அமெரிக்கா இங்க தானே இருக்கு. இந்த ஒரு மூவில வரா மாதிரி, லைக் இந்தியா இங்க இருக்கு, யூரோப் இங்க இருக்கு. அப்போ இங்க இருந்து இது மேற்கு, இந்தியால இருந்து பார்க்கும்போது அது மேற்கு. ஸோ மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதை. அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு வைரம் ஏற்றுமதி பண்றாங்க. யாரு? டச்சுக்காரர்கள். இது வரைக்கும் கிளியர் தானே? இப்போ நெக்ஸ்ட், டச்சுக்காரர்களை தொடர்ந்து அடுத்தது யார் வரா இந்தியாக்குள்ள வர்த்தகம் செய்ய? நெக்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வராங்க. ஆங்கிலேயர்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? லண்டன் வர்த்தக நிறுவனத்துக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எலிசபெத். இந்த பழைய படத்துலலாம் பார்த்தா, இல்லை எதனா ஒரு ஆத்தாலாம் இந்த டைலாக சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆமா, இவ பெரிய எலிசபெத் ராணி அப்படின்னு நினப்பு மனசுல அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த எலிசபெத் தான். அந்த எலிசபெத் தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் தராங்க. எதுக்கு பெர்மிஷன்? இந்தியா கூட வர்த்தகம் புரியறதுக்கு பெர்மிஷன் தராங்க, லண்டன் வர்த்தக நிறுவனத்துக்கு. அந்த கம்பெனியில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு கவர்னர், 24 இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க பெர்மிஷன் கொடுத்த டேட் ரொம்ப முக்கியம். பெர்மிஷன் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1600 டிசம்பர் 31. என்ன நீங்க டச்சுக்காரர்களுக்கு அடுத்ததா பிரிட்டிஷ் வராங்கன்னு சொல்றீங்க, ஆனா 1600ல அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே. டச்சுக்காரர்கள் எப்போ வந்தாங்கன்னு சொன்னேன்? 1602. நேத்தி கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அப்போ இவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. இவங்க இந்த பட்டயம் தான் வாங்கினாங்க, சார்ட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த சார்ட்டர் தான் எலிசபெத் கிட்டே இருந்து வாங்கியிருப்பாங்க. பட் அவங்க இந்தியா வந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1608 தான் வந்தாங்க. 1608 யார் வரா?
அவர் பேர் வந்து வில்லியம் ஹாக்கிங்ஸ். வில்லியம் ஹாக்கிங்ஸ் என்ன பண்ணுவார்னா தெரியலையோ, அவர் பேரு வில்லியம் ஹாக்கிங்ஸ். வில்லியம் ஹாக்கிங்ஸ் வந்து முகலாய மன்னர். அப்போ வந்து ரூலிங்ல இருந்தது யாருன்னா முகலாய மன்னர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட அவைக்கு வந்துட்டு, நான் இந்த மாதிரி சூரத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டிக்கலான் இருக்கேன், வணிக மையம் வச்சுக்கலான் இருக்கேன், நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இவன் யார் திடீர்னு புதுசா வந்து என்னட்டே பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு அவரு சொல்றாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இப்படியே போயிட்டு இருக்கு. ஆங்கிலேயர்கள் வர அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி 2 பேர் ஆல்ரெடி இங்க வந்துட்டாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் அவங்க இருக்காங்க. அடுத்ததான் ஆங்கிலேயர்கள் வராங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜஹாங்கீர் வந்து யார் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பார்னா போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்களோட தலையிட்டால அவனை வந்து நீ சேர்த்துக்காத, வேண்டாம் அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாரு, அவரு தரமாட்டார். இல்ல இல்லப்பா, உன்னிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா போர்ச்சுகீஸ் என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டோரி கொஞ்சம் புரியணுங்கிறதுக்கு அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க இதே மாதிரி எல்லா கிளாஸும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இதை அப்படி ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். சில டாபிக்ஸை அப்படியே ஏதோ லைக் ஸ்டோரி மாதிரி கொண்டுட்டு போக முடியாது. அது ஒரு மாதிரி தான் போகும். சில டாபிக்ஸ் இப்போ போர்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஜஹாங்கீர் என்ன சொல்கிறாரு, போர்ச்சுகீஸ் வந்து என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கான், உன்கிட்ட பேசணும், அவன் என்னட்ட பேச மாட்டாங்கிறான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க மாட்டுறாரு. ஆங்கிலேயர்கள் சூரத்தில் வணிக மையம் அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டதுக்கு ஒத்துக்கலை. பிரிட்டிஷ் யோசிக்குது, ஓஹோ இதுதான் காரணமா, இவன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்படை போர் நடக்குது 1612. யாருக்கும் யாருக்கும்னா போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு போர் நடக்குது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க. இவன் தானே ஜஹாங்கீர் கிட்ட நமக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாம தடுத்தான் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்களை தோக்கடிச்சிருவாங்க. அப்படி டிஃபீட் பண்ணது யாருன்னா தாமஸ் பெஸ்ட், பிரிட்டிஷ் படைத்தலைவர். தாமஸ் பெஸ்ட் தான் வந்து போர்ச்சுகீசியர்களை தோக்கடிச்சிருவாரு. இவர் பாப்பார் ஜஹாங்கீர், வாவ் சூப்பரா வந்து இப்படி ஃபைட் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா பெர்மிஷன் கொடுத்துருவாரு. எங்க சூரத்துல வணிக மையம் அமைக்க பெர்மிஷன் கொடுத்துருவாரு 1613. 1613 சூரத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபேக்டரி கட்டிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இடம் இருக்கு, நான் அதை சொல்றேன். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட முதல் வர்த்தக மையம், பிரிட்டிஷோட முதல் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் எது, வர்த்தக மையம் அமைக்கப்பட்ட இடம் எதுன்னு எதை கேட்டாலும் சூரத் தான் எழுதணும். பிகாஸ் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு, ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு வர்த்தக மையம் அமைச்ச ஒரு இடம் தான் சூரத். இதே சூரத் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்க, ஜஹாங்கீர் கிட்ட வாங்கினாங்க. யார் வாங்கினா, வில்லியம் ஹாக்கிங்ஸ் அவர் பெர்மிஷன் வாங்குறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷு கோல்கொண்டா அரசர்கிட்ட, கோல்கொண்டா அரசர் அந்த பிளேஸ் என்னன்னா இங்கே மசூலிப்பட்டினத்தில் 1611 ஒரு வர்த்தக மையம் அமைச்சிருப்பாங்க. பட் அது டெம்பரவரி தான், பெர்மனண்டாலாம் இல்லை. அதனால மோஸ்ட்லி நம்ம சூரத் தான் ஆன்சர்ல எழுதணும். பிரிட்டிஷோட முதல் வர்த்தக மையம் எது, பிரிட்டிஷோட முதல் தொழிற்சாலை எது அப்படின்னு கேட்டால் எதை எழுதணும், சூரத் தான் எழுதணும். வேற எதையும் எழுதிடாதீங்க, சூரத் தான் எழுதணும். இப்போ ஜஹாங்கீரோட அவைக்கு இன்னொரு ஆள் வராரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு மன்னரால் அனுப்பப்படுறாங்க. ஜேம்ஸ் இங்கிலாந்தோட மன்னர் ஜேம்ஸ் அப்படின்றவர் சர் தாமஸ் ரோ அப்படின்றவரை என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் 2-3 பிளேஸில் வர்த்தக மையம் அமைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்காக ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்புகிறாரு. இவரும் வந்து ஒரு 2-3 வருஷம் இங்கே தான் தங்கியிருப்பார் ஜஹாங்கீர் கூட. அதாவது முகலாய சர் தாமஸ் ரோவும் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பார். ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்டே பண்ணியிருப்பார் ஆக்ராவில். அவர் ரிட்டர்ன் போகும்போது ஆக்ரா, அகமதாபாத், புரோச் இந்த 3 பிளேஸ்லையும் வர்த்தக மையத்தை அமைச்சிட்டு தான் ரிட்டனே போவார். இது வரைக்கும் புரியுது தானே? நம்ம இப்போ ஆங்கிலேயர்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆங்கிலேயர்கள் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. நாயக்கர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாயக்கர்கள் யாரு? தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க நாயக்கர்கள். எந்த காலகட்டத்தில் வந்தாங்கன்றது யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம நாயக்கர்கள், பாளையக்காரர்கள் பற்றிலாம் அடுத்தடுத்த வகுப்புகளை கண்டிப்பாக படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது.
உங்களுக்கு யாருக்காச்சும் நாயக்கர்கள் பத்தி தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. யார் இந்த நாயக்கர்கள்? எங்க இருந்து வந்தாங்க? யாரோட ஆளுநர்கள் மாரி கிட்டத்தட்ட ஒரு ராஜா இருக்கான்னா, அவருக்கு கீழ அதாவது ஆளுநர்கள் மாதிரி பிரதிநிதியா, அவருக்கு பதிலா ஒரு பிரதிநிதியா இங்கே தமிழ்நாட்ட ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நாயக்கர்களுக்குள்ள போ வேண்டாம். பிரிட்டிஷ பார்ப்போம். ஸோ சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து யார் வந்து பெர்மிஷன் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ் டே அப்படின்றவர் 1639ல மெட்ராஸை குத்தகைக்கு வாங்குவார் சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து. இந்த நாயக்கர்கள் அப்படின்றவங்களும் இங்கே தமிழ்நாட்டை ரூல் பண்ண ஆட்கள் கிடையாது. ஐ மீன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிடையாது. கரெக்டாக சொல்லணும்னா நேட்டிவ்ஸ் கிடையாது. அவங்க பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாங்க குத்தகைக்கு சென்னையை. சென்னையும் என்ன சாரி பிரிட்டிஷும் என்ன இங்கே வந்து நேட்டிவ் கிடையாது. யாரு சொத்தை யாருக்கடா கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கும். சென்னையை குத்தகைக்கு கொடுப்பாங்க. குத்தகைக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து அதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கோட்டை சென்னையில கட்டுறாங்க. என்ன கோட்டை? முக்கியமான ஒரு கோட்டை. பேர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. அந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் இப்ப பிரசன்ட்ல தமிழ்நாடோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா செயல்பட்டு இருக்கு. நியூஸ்லலாம் காமிச்சிருப்பாங்கல்ல பில்டிங், அந்த பில்டிங் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அது சென்னையில வந்து கட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். முதல் கோட்டை அதுதான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டின முதல் கோட்டை இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான். இதை கொஷின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க நிறைய கோட்டைகள் கட்டியிருக்காங்க. வில்லியம் கோட்டைன்னு கல்கத்தாவில் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் கட்டப்பட்ட, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டின முதல் கோட்டை அதுதான். ஓகேவா? ஒரு முக்கியமான வணிக மையமாகவும் அது வர்த்தக மையமாகவும் மாறிடும் ஆங்கிலேயர்களுக்கு. இந்த கிழக்கு கடற்கரையில் ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக மையம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஒன்று, கல்கத்தா ஒன்று. யாருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு சின்ன பிள்ளையில நான்லாம் பாட்டு பாடிட்டு ஏதோ செஞ்சுட்டு இருப்பேன். என்ன சென்னை, மும்பை, கல்கத்தா, முடிய பிடிச்சி இழுக்கட்டா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சின்ன வயசுல. ஸோ இந்த சென்னை, மும்பை, கல்கத்தா ஆங்கிலேயர்களோட முக்கியமான வர்த்தக மையத்தில் ஒன்று. சரி, ஓகே. இப்போ சென்னையை எப்படி வாங்கினாங்கன்னு பார்த்தாச்சு. யார்கிட்டேருந்து வாங்கினாங்க? சென்னப்ப நாயக்கர்கிட்டேருந்து சென்னையை வாங்கியாச்சு. இதை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது கல்கத்தாக்கு போவோம். கல்கத்தா எப்படி வந்தது? சாரி, கல்கத்தாக்கு முன்னாடி பாம்பேவை பார்ப்போம். மும்பை, பாம்பே இதை பார்ப்போம். இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் என்ன பண்றாரு? எப்போதுமே ஒரு ஹீரோ இருக்காரு படத்துலன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துல ஹீரோ இருந்தா அந்த ஹீரோக்கு யார் மேல லவ் வரும்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு எனிமி நாடு இல்லைன்னா ஒரு எதிரி, அந்த மாதிரி அவங்க வீட்டு பொண்ணு மேலதான் வந்து லவ் வரும். படத்தை அப்படியே கொண்டுட்டு போவாரு. அப்படியே அவங்க கேப்சர் பண்ணி அந்த மாதிரி தான் பொண்ணை தூக்கிட்டு வருவாங்க. இது மாதிரி தான் அப்படியே ஸ்டோரி, பழைய ஸ்டோரிலாம் இப்படியே தான் அதையே தான் அரைச்சமாதான் அரைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சேம் அதே மாதிரி தான் இந்த இரண்டாம் சார்லஸ் வந்து என்ன பண்றாருன்னா, யாரை மேரேஜ் பண்ணிப்பாருன்னா, போர்ச்சுகீஸோட ஒரு இளவரசி கேத்ரின். சரி, இவங்களுக்கு இவங்க எதிரியா? பிரிட்டிஷ்க்கு போர்ச்சுகீஸ் எதிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி நாடு தானே. இந்தியாவில் 2 பேருமே வர்த்தக மையம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ வர்த்தக மையம் அமைச்சுக்கிறதுல 2 பேரும் வந்து ஒரு போட்டி போட்டுட்டு தானே இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட போர்ச்சுகீசியர்கள் ஒரு எதிரி மாதிரி தானே. மாதிரிலாம் இல்லை, அப்படிதான். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு? இரண்டாம் சார்லஸ் கேத்ரினை போய் மேரேஜ் பண்ணிப்பாரு. மேரேஜ் பண்ணது இல்லாமல் அவங்களுக்கு டவுரி என்ன கிடைக்கும்னா, பிரிட்டிஷும் இந்த ஊரு கிடையாது, போர்ச்சுகீஸும் இந்த ஊரு கிடையாது. யாரு சொத்தை யாருக்கு டவுரியா தராங்கன்னு பார்த்துங்க. பாம்பேவை டவுரியா தருவாங்க. யாரு? போர்ச்சுகீசியர்கள் பாம்பேவை யாருக்கு டவுரியா தருவா? இரண்டாம் சார்லஸுக்கு டவுரியா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த லண்டன் வர்த்தகர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு குத்தகைக்கு கொடுத்துருவாரு. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1662ல் சார்லஸ் மேரேஜ் பண்ணிப்பாரு. மேரேஜ் ஆகி ஒரு 6 வருஷம் கழிச்சு பாம்பேவை கம்பெனிக்கு வந்து குத்தகைக்கு கொடுத்துருவாரு. அந்த குத்தகை கம்பெனி வாங்கிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ குத்தகைக்கு கொடுத்துருவாங்க. யார் வீட்டு சொத்தை யாருக்கு எழுதி கொடுக்குறதுன்னு பாருங்க. முதல்ல சென்னை, இப்போ அதுக்கடுத்து என்ன? பாம்பே. சென்னை, மும்பை முடிச்சாச்சு. அடுத்தது கல்கத்தா. கல்கத்தா இப்போ எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தால ஒரு ஒரு முக்கியமான ஒரு 3 கிராமங்கள் இருக்கு. அதோட ஜமீன்தாரி உரிமையை முதல்ல வாங்குவாங்க.
முதல்ல 1290ல் ஜாப் சார்னாக் அப்படின்றவர் சுதாநதி அப்படின்ற பிளேஸ்ல ஒரு வர்த்தக மையத்தை அமைப்பாங்க. வர்த்தக மையத்தை அமைச்சதுக்கு அப்புறமா அதுக்கடுத்தது சுதாநதியில ஒரு கோட்டையும் கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த கோட்டை தான் பின்னாட்கள்ல வில்லியம் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படும். எப்ப கட்ட ஆரம்பிப்பாங்கன்னா 1296ல் ஒரு கோட்டை கட்டுவாங்க, ஃபோர்ட். வில்லியம் ஃபோர்ட் அப்படின்றது கல்கத்தால இருக்கு. என்னங்க சுதாநதி அப்படிங்கிறீங்க, அப்புறம் கல்கத்தால இருக்கு அப்படின்றீங்கன்ற டவுட் உங்களுக்கு வரும். ஏன் சொல்றேன்னா, இந்த சுதாநதி, காலிக்கட்டம், கோவிந்தபூர் இது 3ம் சேர்ந்து தான் பின்னாட்கள்ல கல்கத்தா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? இந்த 3 கிராமங்களோட ஜமீன்தாரி உரிமையை அவங்க எப்போ வாங்குவாங்கன்னா 1298ல் பிரிட்டிஷ்க்கு கிடைச்சிடும் ஜமீன்தாரி உரிமை. ஜமீன்தாரி உரிமைனா என்ன? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு வரி கட்டுவாங்க. அந்த ஜமீன்தாருக்கு தான் வரி கட்டிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் ஜமீன்தார்கிட்ட கொடுத்துருவாங்க வரியெல்லாம். இவர் கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஒரு இடைத்தரகர் மாதிரி செயல்பட்டு இருப்பாரு ஜமீன்தார். இதெல்லாம் தெரியும் தானே? ஓகே. ஸோ இப்போ எப்படி சென்னை, மும்பை, கல்கத்தா பிரிட்டிஷ் கிட்ட போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது வெறும் 8th புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி தான். இன்னும் கொஞ்சம் 11th எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட் இருக்கும். நான் இதை லேட்டர் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன் இப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை, லேட்டர் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த வேகத்துக்கு 11th புக்கையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் உங்கள் மண்டைக்குள்ளே நான் திணிக்க விரும்பலை. எனக்கே படிக்கும்போது ரொம்ப இதாகிடுச்சு ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது. ஸோ நீங்கள் தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், உங்களுக்கெல்லாம் வந்து சோஷியல்லாம் 10th படிச்சிருப்பீங்க. திரும்ப புதுசாக படிக்கிறீங்க. ரொம்ப ஹெவியாக கிடத்து ஐயையோ அப்படின்னு ஓடிட்டிங்கன்னா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக 8th மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த லெசன் 8th செகண்ட் லெசன் கர்நாடக வார்லாம் இருக்கும், கர்நாடக போர்கள், வேற என்ன இருக்கும், மராத்திய போர் இருக்கும், மைசூர் போர் இருக்கும். இதெல்லாம் 11th புக்லேயும் இருக்குது. அந்த லெசன் நடத்தும்போது 8th + 11th ரெண்டுத்தையும் படிச்சுட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அதை 2 பார்ட்டாக போடுவேன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் போடுவேன். ஓகே, கஷ்டமாக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். ஒரு 2 மாதம் தானே இன்னும் படித்தா பாஸ் ஆகணும்ல. சரி, இப்போ படித்தா மட்டும் போதுமா? நீங்கள் நடத்துகிறீங்க, நாங்கள் நோட்ஸ் எழுதுகிறோம், படித்தா மட்டும் போதுமா? பாஸ் ஆகிட முடியுமா டெட்டுன்னா? முடியாது தான். படித்தா மட்டும் எப்படி பாஸ் ஆக முடியும்? கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ வெளியிலலாம் நிறைய டெஸ்ட் பேட்சுக்கு ஆகுதே மேடம் அப்படின்னீங்கன்னா, என்கிட்ட டெஸ்ட் பேட்ச் வெறும் 350 ருபீஸ் தான். நீங்கள் 1 மந்த்து ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு தான். ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தான். ஜூலை வரைக்கும் அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்சில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ணுவேன், அண்ட் பேமெண்ட் மெத்தட் எப்படி அப்படின்றது குறித்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 350 ருபீஸ் ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் அவைலபிள். அதுக்கு அடுத்து வர யாராக இருந்தாலும் 499 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ 100 மெம்பர்ஸில் ஒரு ஆளாக நீங்களும் இருங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதோட பிரிட்டிஷ் ஓவர். ஆல்ரெடி டச்சு பெண்டிங்கும் பார்த்தாச்சு, இப்போ பிரிட்டிஷும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியர்கள். டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா, டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ டச்சு எந்த நாட்டை சேர்ந்தவங்க? நெதர்லாந்து. டச்சும் டேனியர்களும் ஒன்றும் கிடையாது. டச்சு வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க, டேனியர்கள் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டேனியர்கள் டென்மார்க். ஓகே, அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியர்கள். அவங்க எப்போ இங்கே இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவுக்கு வந்து வர்த்தக மையம் அமைக்க எப்போ வராங்கன்னா 1620 தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடியே 1616ல் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படின்றவர், டென்மார்க்கோட மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படின்றவங்க அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு வர்த்தகம் பண்ணுறதுக்காக பெர்மிஷன், ஒரு பட்டயம் வந்து ரிலீஸ் பண்ணுவார். பெர்மிஷன் வந்து கொடுப்பாரு. பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பெனி கிளம்பி இங்கே வரும். இந்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எங்கே வருவாங்கன்னா, இந்தியாவில் தரங்கம்பாடிக்கு தான் வருவாங்க. 1220ல் தரங்கம்பாடிக்கு தான் வருவாங்க. தரங்கம்பாடி எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறையில் இருக்குது. நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் தான். டேனிஷ் ஃபோர்ட்டை பார்த்துருக்கேன். அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்கும், டேனிஷ் கட்டின ஒரு கோட்டை இருக்கும், ஒரு சில பீரங்கிலாம் வச்சுருப்பாங்க. தரங்கம்பாடிக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்து வருவார். யாருன்னா சீகன் பால்க். சீகன் பால்க் என்ன பண்ணுவார்னா, தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தலாமும் நிறுவுவாங்க. ஸோ டேனியர்கள் பற்றி 8th புக்கில் இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி இருக்குது. 2 ஊர் முக்கியமாக யார் டேனியர்கள் கேப்சர் பண்ணது, 2 பிளேஸு கேப்சர் பண்ணது, இல்லை வர்த்தக மையம் நிறுவுனாங்க. கரெக்டாக சொல்லணுன்னா என்ன ஊர்? தரங்கம்பாடி 1620ல். இன்னொரு ஊர் வந்து எதுனா, இன்னொரு பிளேஸ் இடம் எதுன்னா 1276ல்
செராம்பூர் தான் டேனியர்களோட கேபிட்டல். அந்த செராம்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேப்பு, நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்தியா மேப்போட பாதி தான் இருக்குது. எங்கே பேலன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்காதீங்க. அந்த போடுறதுக்கு இடம் பத்தலன்னு நான் பாதி தான் போட்டேன். கீழ் பக்கம் தான் போட்டிருக்கேன். சவுத் இந்தியா தான் போட்டிருக்கேன். நடுவுலையும் போட்டாச்சு. சென்ட்ரல் இந்தியாவும் போட்டாச்சு. நார்த் இந்தியா தான் போடலை. சரி, ஓகே. இப்போ செராம்பூர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். செராம்பூர் இந்த பிளேஸில் முக்கியமான நிறைய வர்த்தக மையங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கல்கத்தா, அதுக்கு அடுத்தது இருக்கிறது செராம்பூர். செராம்பூர் தான் யாரோட கேபிட்டல்? டேனியர்களோட கேபிட்டல். இதுக்கு முன்னாடி வேற யாரோட கேபிட்டல் பார்த்தோம்? போர்ச்சுகீசியர்களோட கேபிட்டல் பார்த்தோம். ஆமாண்ணா, போர்ச்சுகீசியரோட கேபிட்டல் எது? கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றினாங்க. டச்சோட கேபிட்டல் பழவேற்காடுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றினாங்க. இப்போது டேனியர்களோட கேபிட்டல் செராம்பூர். அப்போ ஆங்கிலேயர்களோட கேபிட்டல் எது? பிரிட்டிஷை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம 8th செகண்ட் லெசனில் பார்ப்போம். ஓகே, டேனியர்கள் பற்றி அவ்வளோதான். டேனியர்கள் ஒரு பிளேஸாக பிரிட்டிஷ் கிட்ட வந்து இழந்துருவாங்க. டேனியர்களுக்கு அப்புறமா அடுத்தது யார் வரா அப்படின்னா, ஐரோப்பாவிலேருந்து யார் வராங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நிறுவனத்துக்கு முக்கியமான ஒரு ஆள் 14ஆம் லூயியோட ஒரு அமைச்சர் கால்பர்ட். அவர் பேர் என்னன்னா கால்பர்ட். அந்த கால்பர்ட் அப்படின்றது தான் முக்கியமான காரணம். 1664 பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்ற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவரு ஒரு முக்கியமான காரணம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ இந்தியா வருவாங்கன்னா 1667 வருவாங்க இந்தியாவுக்கு. கரோன் அப்படின்றவர் வருவார். ஃப்ரான்காய்ஸ் கரோன். கரோன் வந்து என்ன பண்ணுவார்னா, இங்கே வந்துட்டு சூரத்தில் அவரோட வர்த்தக மையத்தை நிறுவுவாங்க. சூரத்தில் வர்த்தக மையம் நிறுவுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு கவர்னர் 1669 மார்க்கரா அப்படின்றவர் மசூலிப்பட்டினத்தில் வர்த்தக மையத்தை நிறுவுவாங்க. ஸோ 2 வர்த்தக மையம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு பிளேஸ், பிரெஞ்சுக்காரர்கள் முக்கியமான ஒரு பிளேஸ். நம்ம இப்போவும் அந்த ஃப்ரெஞ்சோட தாக்கத்தை, பில்டிங்ஸில் ஃப்ரெஞ்சோட தாக்கத்தை இப்போ வரைக்கும் பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸ். ஆனாவுன்னா பசங்க கிளம்பி போவாங்க. அதாவது நான் படத்தில் பார்த்த வரைக்கும், பாண்டிச்சேரி ட்ரிப்புடா, வாடா பாண்டிச்சேரி ட்ரிப்புடான்னு, லோ பட்ஜெட் ட்ரிப்பு அப்படின்ட்டு கிளம்பி போவாங்க இல்லையா? என்ன ஊர்? பாண்டிச்சேரி. ஃப்ரெஞ்சோட தாக்கத்தை நம்மளால் இப்போ வரைக்கும் பாண்டிச்சேரியில் கண் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்கான் லோடிக்கு வந்து பாண்டிச்சேரி மானியமாக கிடைச்சிருக்கும். அந்த பாண்டிச்சேரி தான் வந்து இவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருப்பார் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இவங்க வந்து அதில் குடியேற்றத்தை நிறுவியிருப்பாங்க. அதாவது வர்த்தக மையத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. யார்? மார்டின் அப்படின்ற பிரெஞ்சு கவர்னர் வர்த்தக மையத்தை எங்கே நிறுவியிருப்பார்? பாண்டிச்சேரியில் நிறுவியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோட்டை கட்டியிருப்பார். யாரோட பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யாரோட பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் யார்? லூயி. அவர் பேரில் ஒரு கோட்டை வந்து கட்டியிருப்பாங்க. செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை எங்கே கட்டியிருப்பாங்க? பாண்டிச்சேரியில் கட்டியிருப்பாங்க. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கோட்டை யார் கட்டினது? பிரெஞ்சு கவர்மெண்ட் கட்டினது. ஓகேவா? அந்த கோட்டை எங்கே இருக்குன்னு நானும் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. 2-3 டைம் பாண்டிச்சேரி போயிருக்கேன். அதுக்கடுத்து பிரெஞ்சுக்காரர்களோட இன்னொரு முக்கியமான ஒரு வர்த்தக மையம், முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரநாகூர் எங்கே இருக்குன்னா, இங்கே தான் கல்கத்தா. அதுக்கு மேலே செராம்பூர் இருக்கும். செராம்பூருக்கும் மேலே 3வது புள்ளி தான் வந்து இந்த சந்திரநாகூர். இது யாரோட வர்த்தக மையம்? பிரெஞ்சுக்காரர்களோட வர்த்தக மையம். பிரெஞ்சுக்காரர்கள் வேற எங்கெல்லாம் வர்த்தக மையத்தை நிறுவியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரநாகூர், இந்த சைடு சந்திரநாகூர், அடுத்து காரைக்கால், அப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறமா மேற்கு கடற்கரையும் இந்த பக்கம் மேற்கு கடற்கரையில் மாஹி, இதெல்லாம் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான வர்த்தக மையங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம போர்ச்சுகீசியர்கள் பற்றி பார்த்தோம், அடுத்து டச்சுக்காரர்கள் பற்றி பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் யாரை பற்றி பார்த்துருக்கோம்? ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டென்ட் அப்படின்னா. 11th புக்கில் இன்னும் ஒரு சில பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்கே வந்து விட்டுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றுகள். ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா சான்றுகள் ரொம்ப முக்கியம். சான்றே அதுக்கு இல்லை. ஒரு சான்று கூட இல்லைன்னா அதுக்கு பேர் கட்டுக்கதை, பொய் அப்படின்னு தான் பேர். பொய், புரட்டுன்னு தான் பேர். அதுக்கு பேர் வரலாறு ஆகாது. சான்றுகள் இருந்தால் தான் அதுக்கு வரலாறு. ஏதோ ஒரு சான்று இருக்கணும், இல்லை ஒரு ஆர்கியாலஜிக்கல் சான்று இருக்கணும். அது மாதிரி
இதுக்கு என்னென்ன சான்றுகள், ஐரோப்பியர்கள் வருகை, இங்கே இத்தனை பேர் ஆட்சி செஞ்சாங்கன்றதுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்குன்றது குறித்து அண்ட் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் ஐரோப்பியர்கள் வருகை பற்றி என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குன்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நேற்று படித்தோம், இன்னைக்கு இதை படிச்சிருக்கோம், திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு திரும்பவும் படிக்கும்போது பழசையும் திரும்ப ரிவைஸ் பண்ணுவேன். அப்படி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா மெமரியில் அது இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான். ஓகே, இப்போது லெசன் இதோட ஓவர். யார் யார் எப்பப்போ வந்தாங்கன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு யார்? டச்சுக்காரர்கள். ஐயோ, ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அடுத்தது டச்சுக்காரர்கள், அடுத்தது ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஓகே, பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன நடக்கும்னா, அடுத்தது நம்ம செகண்ட் லெசனில் அதுதான் பார்க்க போகிறோம். நிறைய போர்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் லெசனுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க. பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன நடக்கும்னா, அதிகமாக கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கான்ஃப்ளிக்ட் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும். அதில் ஃப்ரெஞ்சு என்ன ஆகும்னா டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. பிரிட்டிஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. நிறைய பிளேஸை கேப்சர் பண்ணுவாங்க, உள்ளே தலையிடுவாங்க. நம்மளோட லைக் அரசியல் எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தலையிடுவாங்க. யார்? பிரிட்டிஷ். முதல்ல வர்த்தக மயம் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் ராஜாக்களுக்கு இடையில, எக்ஸாம்பிளுக்கு 2 ராஜா இருப்பார், இவங்களுக்கும் சண்டை அப்படின்னா அதில் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு உள்ளார நுழையிறது, இல்லை ஒரு ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சமாக இந்த அரசியலுக்குள்ளார அவங்க இந்தியாவோட அரசியலுக்குள்ளார நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நுழைஞ்சு கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக ஹோல் இந்தியா அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி, எந்தெந்த போர்கள் மூலமாக கொஞ்சமாக அவங்க வின் பண்ணுறாங்கன்றது தான் செகண்ட் லெசன். 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் எப்படி டெட்டு பாஸ் ஆகிறது? இன்னும் நீங்கள் சரி, ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பாஸ் ஆக முடியும். நெகட்டிவாக நான் பேச விரும்பல, நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வர 100 பேருக்கு தான் 350 ருபீஸ். அடுத்து வர யார் வந்தாலும் 101வது ஆளாக வந்தாலும் 499 ருபீஸ் ஒன்லி. ஓகே, ஜஸ்ட் 499 ருபீஸ். தேங்க்யூ ஸோ மச்.